பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறல். 2வது நாளாக தக்க பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம். பகல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகளுக்கு உதவிய 2 பேர் கைது. துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தும் காவல்துறை. பகல்காம் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே. பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரையாடிய அவர் இந்தியாவுடன் துணை நிற்போம் என உறுதியளித்ததாக தகவல். இந்தியாவின் ஆன்மாவை தாக்க முயன்றவர்களுக்கு பயங்கர பதிலடி கொடுக்கப்படும். பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கண்டனம். அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. வளர்ச்சி பாதையில் உள்ள காஷ்மீரை யாராலும் தடம் புரட்ட முடியாது என்று திட்டவட்டம். குஜராத் அகமதாபாத் நகரில் சட்டவிரோதமாக வசிக்கும் வெளிநாட்டு குடியேறிகள் கைது. சுமார் 400க்கும் மேற்பட்டோரிடம் தீவிர விசாரணை. கடந்த 3 நாட்களில் போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 2.5 லட்சத்தை கடந்துள்ளதாக தகவல். போப் பிரான்சிஸ் இறுதி ஊர்வலத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது மனைவியுடன் பங்கேற்க இருப்பதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் நிகழ்ந்த காட்டுத்தீ சுமார் 13 ஏக்கர் அளவுக்கு பரவி உள்ளது. தீயை அணைக்கும் பணி இரவு பகலாக தொடர்ந்து வருவதாக தகவல். தமிழகத்திலிருந்து காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற 146 பேரில் 145 பேர் திரும்ப அழைத்து வரப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பரமேஸ்வரன் என்பவர் மட்டும் டெல்லி எய்ம்ஸில் சிகிச்சை பெற்று வருவதாக விளக்கம். தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு இனி இதுபோன்ற செயலில் ஈடுபடும் எண்ணமே வராத அளவுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பகல்காம் தாக்குதலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கண்டனம். காஷ்மீர்ல ஒரு அமைதி இருந்த இயற்கை திருப்பி இருக்கிறது எதிர்களுக்கு பிடிக்கிறார்கள். அது எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி செய்யறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னால் இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி தீவிரமான ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும்னு சொல்லி அவங்க கனவு கூட எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி செஞ்ச செய்யறாங்க நம்பிக்கை இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செய்யணுமோ அதை செய்யணும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நாட்டு வெடி வெடித்த விபத்தில் சிறுவன் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த விவகாரம். சம்பவ இடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் விசாரணை. சென்னையில் ஏசி மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக கடற்கரை செங்கல்பட்டுக்கு பிற்பகல் 3:45 மணிக்கு செல்லும் ஏசி பெட்டி கொண்ட மின்சார ரயில் ரத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.